السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. وقال النبي صلى الله عليه وسلم عن ابن عمر رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ஜமாதுல் அவ்வல் மாதத்தினுடைய 4வது வார ஜும்மாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமீனான அல்லாஹுடைய அடியார்கள் மீது அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த வார ஜும்மானுடைய தலைப்பாக மரியாதை செய்வோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே முதல் மரியாதை யாருக்கு செய்வது, மரியாதை என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் முதலிலே ஹுக்கூகுல்லாஹ், அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளை முதலாவது சொல்கின்றான். வகலா ரப்புக, அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. வணக்கம் என்று சொன்னால் அது யாருக்கு? முதலாவதாக ரப்புல் ஆலமீன், அவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்போ 2வது வணக்கம் இருக்கிறதா என்பதல்ல, முதல் மரியாதை, அந்த மரியாதையிலே ஆக உயர்ந்தது வணக்கம், இபாதத். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வகலா ரப்புக அல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரமாக, மரியாதையாக, கண்ணியமாக ஒவ்வொரு மனித சமூகமும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா கூறுகின்றான். அதிலே சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர, அவர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ வயது முதிர்ந்து விட்டால் பலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை சீ என்ற வார்த்தையும் சொல்லாதீர்கள், அவர்களை வீட்டை விட்டு விரட்டாதீர்கள். பலா தன்ஹர்ஹுமா வகுர் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவர்களுக்காக நீ இவ்வாறு துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எவ்வாறு என் மீது அன்பும் பண்பு பாசமும் காட்டி என்னை வளர்த்தார்களோ அதுபோல என்னுடைய பெற்றோர்கள் மீது நீ கருணை புரிவாயாக, அவர்கள் மீது அருள் புரிவாயாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மரியாதை என்பது இன்றைய உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த மரியாதை என்பது இப்பொழுது தற்காலத்திலே குறைந்து வருகிறது. மரியாதை என்ற வார்த்தை அந்த வாழ்க்கையாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். பெற்றோர்களுக்கு மரியாதை, கற்ற உஸ்தாதுகள் அசத்துமார்களுக்கு மரியாதை, வாத்தியார் என்று சொல்லப்படுகிற வாத்தியார்களுக்கு மரியாதை, ஆசிரியர்களுக்கு மரியாதை, இதுவெல்லாம் பெரியவர்களுக்கு உண்டான மரியாதை எல்லாம் தற்காலத்திலே அது குறைந்து வருகிறது. ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா பெரியவர்களுடைய விஷயத்திலே இவ்வாறு பெரியவர்கள் வயது முதிர்ந்து விட்டால், உங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்
விஷயத்திலும் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு முதல் மரியாதை என்பது அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இவ்வாறு விதித்திருக்கின்றான். நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்மிலே உள்ள பெரியவர்களுக்கு எவ்வாறு மரியாதை செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு முதல் கண்ணியம் செய்வது? அந்த கண்ணியத்தை, இஸ்ஸத்தை, அந்த இஹ்சானை, அந்த மரியாதை நான் யாருக்கு செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது முறை கேட்கும் பொழுது தாய் என்று கூறுகின்றார்கள். மூன்றாவது முறை கேட்கும் பொழுது தாய் என்று கூறுகின்றார்கள். நான்காவது முறை தந்தை என்று கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். நம்மிலே உள்ள பெரியவர்களுக்கு விஷயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், பலைஸ மின்னா, நம்மை சார்ந்தவர் அல்ல. யார் நம்மை சார்ந்தவர் அல்ல? மல்லம் யர்ஹம் ஸகீரனா, நம்மில் யார் சிறிய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, குழந்தை பிள்ளைகள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அவர்கள் மீது அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதில் வருவார்கள், பிள்ளைகள் பள்ளிவாசல்ல வருவாங்க, ஓடுவாங்க, ஒடியாருவாங்க. அப்ப அந்த கொள்ளையிட அந்த குழந்தையிடம் மிரட்டக்கூடாது, திட்டக்கூடாது. அப்ப சில நேரங்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை திட்டிடுவாங்க. அப்ப அந்த பிள்ளை பள்ளிவாசல் பக்கம் வந்தா, பள்ளிவாசல் வந்தா என்னை திட்டுவாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நபர் கூட சொன்னாரு, நான் பள்ளிவாசல்ல வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடிட்டு என்ன செஞ்சாரு, ஒரு மோதினாரு, திட்டாரு, அது நான் பள்ளிவாசல் பக்கமே வரல அப்படின்னு சொல்றாரு. காரணம், அந்த பிள்ளையினுடைய குழந்தையினுடைய உள்ளத்துல அப்ப பள்ளிவாசலுக்கு வந்தா மோதினாரு திட்டுவாரு, அவங்க திட்டுவாங்க, பெரியவங்க திட்டுவாங்க, யாராவது திட்டுவாங்கன்னு சொல்லி உள்ளத்துல பதிகின்றது. அப்ப அந்த குழந்தையோட நம்ம என்ன செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அவர்களிடத்துல கடுகடுப்பா நடக்கக்கூடாது, இரக்கத்தன்மையோடு குழந்தையோட நடக்கணும். அப்ப அந்த பிள்ளையோட சொல்லணும், பள்ளிவாசல்பா இது, ஓடி வரக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது என்பதை நம்முடைய குழந்தை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்க வேண்டாம். இந்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு நம்முடைய பிற்காலத்தில் அவர்கள் தான் தொழுகையாளிகள், அவர்தான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலர்கள், இந்த சமுதாயத்தினுடைய புரவலர்கள் அவர்கள் தான். அப்ப அந்த பிள்ளைகளை நம் மஸ்ஜிதோடு நம்முடைய பிள்ளைகளை இணைக்க வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா, நம்மில் சிறியவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல. வலம் யுஅக்கிர் கபீரனா, நம்மில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர், கண்ணியம் யுஅக்கிர் என்று சொன்னால் மரியாதை, அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். பெரியவர்களுக்கு எவ்வாறு மரியாதை செய்வது? முதலிலே சிறியவர்கள் மீது நாம் அன்பு காட்டினோம் என்று சொன்னால், சிறிய பிள்ளைகள் அவர்களாக என்ன செய்வார்கள், பெரியவர்கள் மீது கண்ணியமாக நடந்து கொள்வார்கள், பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்வார்கள். நாம அந்த பிள்ளையிடத்தில் அன்பாக பேசும் பொழுது, சரித்தா, சரி பாவா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இப்படி பண்றா டே என்ற வார்த்தை பிள்ளைங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யும், வானா போடா. நம்ம சின்ன பிள்ளை தானே, இவனுக்கு என்ன மரியாதை செய்வது அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தம்பி இப்படி செய்யாதப்பா அப்படின்னு கண்ணியமா நம்ம பேசும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யும், அவர்களை சார்ந்தவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை செய்யும். நாம என்ன செய்வது, நான் கூட மக்தபுல பிள்ளைங்களோட டே வாடா போடா அப்படிலாம் செய்வோம். எப்பா இப்படி செய்யறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, வாப்பா போப்பா, அந்த வார்த்தைகளை நம்ம உண்டாக்க வேண்டும். தம்பின்னு சொல்லுவேன், அவன் சிரிப்பாங்க, சரி வாப்பா நான் பாய் அப்படின்னு சொல்லுவேன், சிரிப்பாங்க பசங்களே. இப்போ நம்மளுடைய பிள்ளைங்களிடத்துல, சின்ன பிள்ளைங்களிடத்துல நம்ம அன்பா நடக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நமக்கு என்ன செய்வார்கள், கண்ணியம் செய்வார்கள். அப்ப அந்த பெரியவர்களுக்கு உண்டான மரியாதை நாம் சிறு பிள்ளைகளிடத்தில் நாம் ஆரம்பிப்பது மூலமாகத்தான் பெரியவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை அவர்கள் வழங்குவார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், பெரியவர்கள் கீழே உட்கார்ந்து இருப்பார்கள், சின்ன பிள்ளைங்க என்ன செய்வோம், சேர் மேல உட்கார்ந்துருக்கோம். காரணம் என்ன சொன்னா, பிள்ளைகள் விளங்குவது இல்லை, அது அறியாத பிள்ளைங்களா இருக்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளையிடத்தை சொல்லணும், பெரியவர்கள் வந்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு இடம் கொடுத்து நம்ம சேர்ல உட்காருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாம் பஸ்ல போகும்போது என்ன செய்வோம், பெரியவர் யாராவது நின்று இருந்தாங்கன்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளைங்க பெரியவர்களுக்கு மரியாதை செய்வோம். இன்னைக்கு பெரியவர் நின்று கொண்டே இருப்பார்கள், சின்ன பிள்ளை என்ன செய்யும், சேர்ல உட்கார்ந்து கேட்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. பெரியவருடைய கண்ணியத்தை உள்ளத்துல, பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அதற்கு யார் காரணம் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் காரணம்.
பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்து நடந்து கொள்ளக்கூடிய முறைகள். அதனால் தான் அல்லாஹு தாலா பெற்றோருடைய விஷயத்திலே நம்மிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அவரிடத்தில் கண்ணியமாக பேசணும். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளை நமக்கு கண்ணியமாக பேசும். நாம் கண்ணியமற்று நாம் பேசினோம் என்று சொன்னால் அதே வார்த்தை தான் என்ன செய்வோம், நம்மை பார்த்து அந்த குழந்தை பேசும். அப்ப பார்த்து பழகின்றது, பேசி அந்த குழந்தை கேட்கின்றது. எதை பேசுகின்றதோ அந்த குழந்தை கேட்கும். எதை நாம் பழகின்றோமோ அது அது அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய இல்லங்களில் இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கண்ணியமான முறையிலே வழங்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 3 சஹாபாக்கள் போகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 3 சஹாபாக்கள் போகின்றார்கள். அந்த 3 சஹாபாக்கள் அதிலே முதலாவதாக அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல், அதே போல இரண்டாவதாக வஹீஸா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களும், மூன்றாவதாக ஹுவைசியா என்ற 3வது சஹாபி. 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மார்க்க சம்பந்தமான சில கேள்விகளை கேட்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். இதுல அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல் என்பவர் வயதில் சின்னவர். அவர் என்ன செய்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முந்தி கொண்டு பேசுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ பேசாது, லா தத்தகல்லம், நீங்க பேசாதீங்க, பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்க பேச சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரியவர்கள் தான் ஒரு சபைக்கு போன பேர் பேசணும். சின்ன பொண்ணு எனக்கு தெரியும், வயசானது தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னு சொன்னா, பெற்றோர்கள் விஷயத்துல, பெரியவருடைய விஷயத்துல அவருக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்ட ஒரு செல்போன் இருக்கு, அதை கொண்டு நான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன், எனக்கு நான் 10வது பாஸ் ஆயிட்டேன், நான் 12வது பாஸ் ஆயிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் காலேஜ் போயிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உள்ளத்துல இருப்பதனால பெரியவர்கள் சொல்லும் பொழுது கேட்பதில்லை. ஏதாவது ஆலோசனை சொன்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு வார்த்தை விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரியவர்களை பேச வையுங்கள், அவர்கள் பேசட்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே 3 பருவங்கள் மிக முக்கியமான பருவம். குழந்தை பருவம், இளம் பருவம், முதுமை பருவம். இந்த 3 பருவத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நடு வாலிப பருவம் இருக்கிறதல்ல, அது யாரிடத்தை தேவையாகாது. ஆனால் குழந்தை பருவமும் முதுமை பருவமும் தேவையாகக்கூடிய பருவம். குழந்தை பருவமும் சரி, மற்றவருடைய உதவி தேவை. அதே போல முதுமை பருவமும் மற்றவருடைய உதவி தேவை. இந்த நேரத்தில் நம்முடைய 2க்கு மத்தியில தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை வாலிப பருவமாக வந்த பொழுது அந்த குழந்தை பருவத்தை மறந்து விடுவோம். முதுமை பருவம் என்று ஒன்று இருக்கின்றதே, அதுவும் மறந்து விடுகின்றோம். அப்ப நாம குழந்தையில இருந்தா வந்திருக்கோம், நமக்கு அடுத்த வாழ்க்கை முதுமை பருவம் இருக்கிறது, நமக்கும் வயசாகுமே, அந்த வயசான காலத்தில் நம்முடைய சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பதே இல்லை. அப்ப நமக்கு வயசாகும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும் என்பது அதை உணர்ந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் பரக்கத்து மா அகாபிருக்கும். பரக்கத்து எங்க இருக்குன்னு சொன்னா, வீட்டுல பெரியவங்க இருந்தா பரக்கத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், திருமீதியிலே வந்திருக்கின்றது, உங்களுடைய இல்லத்துல பெரியவர்கள் இருப்பதே பரக்கத்து. நம்முடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், நம்முடைய பெரிய தந்தை, சிறிய தந்தைகள், நம்முடைய வயதானவர்கள் இருப்பதை நம்முடைய இல்லத்திலே பரக்கத்தாக அல்லாஹு தஆலா ஆக்குகின்றான் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே கண்ணியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே கொடுப்பானாக. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நாம் பல்வேறு சம்பவங்களை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னைக்கு பெரியவங்க என்ன ஏதாவது சொல்லிவிட்டோம்னு சொன்னால் கோபப்படுவாங்க. அந்த விஷயமே இருக்கக்கூடாது. எனக்கு உண்டான கண்ணியம் இருக்கிறது, என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படி இருக்கக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள், நபியுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். அவருடைய தந்தை அபு குஹாஃபா என்று சொல்லப்படக்கூடிய முடிகள் எல்லாம் நரைத்த முடியோடு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்கின்றார்கள்.
நான் வந்திருப்பேன் அல்லவா, அவருடைய இல்லத்திற்கு நான் வந்திருப்பேன் அல்லவா, ஏன் அவரை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஒரு நபி, இறை தூதர், இஸ்லாத்தை நான் அவருக்கு சொல்ல வந்திருப்பேனே, அவருக்கு கலிமா சொல்ல நான் வந்திருப்பேனே, இல்லையா ரசூலல்லாஹ், அவருக்கு தேவை இருக்கிறது, அவருக்கு நீங்கள் வருவதை விட அவருக்கு தேவை இருக்கிறது, கலிமாவின் பக்கம் அவர் வர வேண்டும், அவராக வர வேண்டும், அதனால் தான் இஸ்லாத்தின் பக்கம் அவர் கொண்டு வருவதற்கான உங்களிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி கூறுகின்றார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்கள் தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய அண்ணன் தம்பி இருக்கிறார், நம்முடைய அண்ணன் வீட்டிற்கு நாம் செல்ல வேண்டும், என்னுடைய வீட்டிற்கு தம்பி வரட்டும் என்று நினைக்கூடாது. பெரியவர்களுடைய இல்லத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நம்முடைய வயதிலே பெரியவராக இருக்கிறார் சொன்னால் அவருடைய இல்லத்தை தேடி நாம் செல்ல வேண்டும், அவர்களுக்குண்டான கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல வயதான மூதாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சம்பவம். மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு மக்காவுக்குள்ள வராங்க. அப்போ ஒரு வயதான மூதாட்டி என்ன செய்கின்றார்கள், ஊரை விட்டு காலி செய்து கைகள் எல்லாம் ஊட்ட முடிச்சோட போறாங்க. அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த மரியாதை பாருங்கள், உயர்ந்த கண்ணியமான அஹ்லாக். அப்பொழுது நம்ம நீங்க சுமக்க முடியாம சுமக்கிறீங்க, நீங்க எங்க போகணுமோ அங்க உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை தன்னுடைய தலைகளில் சுமந்து கொள்கின்றார்கள். சுமந்துட்டு போகும்பொழுது ஏமா எதுக்காக எங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்றார்கள், இந்த ஊர்ல மதம் மாற்றக்கூடியவர் யாரோ வந்திருக்கிறாராம், இப்படி எப்படி என்று இல்லாததை எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான விஷயங்கள் சொல்கின்றார்கள். அதையெல்லாம் கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லல, அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தையும் மரியாதையும் செய்து விட்டு, இவ்வளவு நேரம் யாரு நீங்க யாருன்னு சொல்லலையே, இவ்வளவு நேரம் யாரை நீங்க தரைக்குறைவாக பேசினீர்களோ அந்த முஹம்மது நான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு மரியாதையா கண்ணியமாக இருக்கக்கூடிய உங்களையா இவர்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள், இவ்வளவு மரியாதை செய்யக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய ஒரு நல்ல நற்குணம் படைத்த உங்களை போயா என்ற கவலையாக அவர்கள் இஸ்லாத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மள இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பதிலுக்கு பேசக்கூடாது. அவர்கள் நம்ம ஏதாவது திட்டினாங்க சொன்னா நம்ம திரும்ப அவர்களிடத்தை தலைகுறைவாக நடக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு உண்டான கண்ணியம் என்பது மாணவரிடத்தில் இல்லை. மாணவர்கள் ஆசிரியர்கள் ஏதாவது திட்டுகின்றார்கள் அடிக்கின்றார்கள் சொன்னால் இன்றைக்கு அடிக்கிறதே கிடையாது. எது வரைக்கும் அடித்தார்களோ அது வரைக்கும் பிள்ளைகள் ஒழுக்கமாக நடந்து கொண்டோம். நம்ம எல்லாம் அடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது. எது வரைக்கும் ஆசிரியர்களுடைய கையிலே பரம்பு இருந்ததோ அது வரைக்கும் பிள்ளைகள் பயந்தார்கள். ஆசிரியருடைய கைகளை பரம்பு வராத காரணமாக பிள்ளைகளுடைய கையிலே எதுதோ வந்து விட்டது. அப்ப ஆசிரியர்கள் ஏதாவது சொல்லிவிடா சொன்னா பின்னாடி போய் திட்டார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியா ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவருடைய மாணவர். மதுகப் 4 மதுகபினுடைய 2வது மதுகப். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவருடைய மாணவர் ரபியா சொல்கின்றார்கள், என்னுடைய ஆசிரியர் அவர்களுடைய விஷயத்திலே அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க முன்னாடி கூட நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அவங்க முன்னாடி கூட தண்ணீர் கோலையில தண்ணீர் எடுத்து நான் குடிக்க மாட்டேன், அவ்வளவு கண்ணியமாக நான் என்ன செய்வேன் அவரிடத்தில் நடந்து கொள்வேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அவருடைய ஆசிரியர் யாரு தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 4 மதுகபுடைய இமாம் சொல்றோமா இல்லையா? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவருடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. ஆசிரியர் மாணவர் பாடம் நடத்தும் பொழுது இந்த புத்தகத்தை திருப்பணும், பேப்பர் திருப்பணுமா இல்லையா? அப்போ கூட அந்த பேப்பரு உஸ்தாதுக்கு முன்னாடி திருப்பறத்துல அவங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டு ஏதாவது திரும்பி பார்த்து என்ன சத்தம் வருதுன்னு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சொல்லி அப்படியே பொறுமி அப்படி திருப்பலாம். கிதாபுக்கும் கண்ணியம், உஸ்தாதுக்கு கண்ணியம், புத்தகத்துக்கு கண்ணியம், உஸ்தாதுக்கு கண்ணியம்.
இன்னைக்கு புத்தகத்துக்கு மரியாதை இல்லை, ஆசிரியர்களுக்கும் உஸ்தாதுக்கும் மரியாதை இல்லை. புத்தகத்தை தூக்கி போடுறேன் டக்குன்னு, அது ஸ்டைலா தூக்கி பரிசு முடிஞ்சா தூக்கி பேப்பரை கிழிச்சு போடுறீங்க. பரிசு முடிஞ்சிச்சுன்னா 10வது 12வது படிச்சு முடிச்சுன்னா என்ன செய்வாங்க, அந்த புத்தகத்தை தூக்கி எரிஞ்சிருது. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இந்த புத்தகத்துக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும். அதே வேகமா திரும்ப அதற்கு என்னுடைய ஆசிரியர், கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அந்த சப்தத்தை கேட்டு திரும்பியும் பார்த்து அவர்கள் கொல்ல கொடுக்க கூடாது. எனது ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், எனது ஆசிரியருக்கு முன்னால் நான் சப்தமிட்டு பேசியது அல்ல, எனது ஆசிரியருக்கு முன்னால் சப்தமிட்டு என்னுடைய குரலை உயர்த்தது அல்ல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன சார் இப்படி நம்ம பள்ளிக்கூடத்தில் பாங்க, அடிச்சுடுவீங்களா, திட்டுவீங்களா? வாத்தியர்களுக்கு முன்னாடி, உஸ்தாதுகளுக்கு முன்னாடி கண்ணிய குறைவாக நாம் நடக்கக்கூடாது. நம்முடைய ஆசிரியர்களுக்கு உண்டான மரியாதை நாம் செய்ததன் காரணமாக, நம்முடைய முன்னோர்கள் செய்ததன் காரணமாக தான் உயர்ந்த அந்தஸ்துக்கு சென்றார்கள், உயர்ந்த அந்தஸ்துக்கு சென்றார்கள். ஆசிரியருடைய துவாக்கள், ஆசிரியருடைய நல்ல பிரார்த்தனைகள், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லணும், நீ நல்லா வருவ அப்படின்னு வார்த்தை சொல்லணும். இன்னைக்கு நிறைய ஆசிரியர்கள் பிள்ளைகள் திட்டக்கூடிய சூழ்நிலை அமையுது. ஏன்னு சொன்னால் அவர் பண்ணக்கூடிய சேட்டைகள் அவ்வாறு. பிள்ளைகள் எடுத்த சேட்டைகள் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான். ஆனால் புரிதல் என்று வரும்பொழுது நம்முடைய ஆசிரியர்களுக்கு உண்டான கண்ணியத்தை பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்டு இடையருடைய மகன், ஆட்டு சில நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வருது, வரும்பொழுது எழுந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது எழுந்து நிற்கிறார்கள். மாணவர்கள் திரும்ப திரும்ப அந்த பார்க்கின்றார்கள், எழுந்து நின்றிருக்கின்றார்கள். என்ன காரணம் தெரியல. அப்புறம் மாணவர்களுக்கு கேட்கிறார், உஸ்தாத் அவர்களே எதற்காக வேண்டி எழுந்து நிற்கிறேன்? இல்ல, ஆட்டு இடையூருடைய பிள்ளை வந்தாரு, நான் ஏச்சு. ஏன், என்ன காரணம்? எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் மூலமா நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் என்ன செய்தேன், அவரிடத்து கற்றுக் கொடுத்தேன். அவருடைய பிள்ளைக்கு நான் மரியாதை செய்கின்றேன். கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய பிள்ளைக்கு மரியாதை. இன்னைக்கு எவ்வளவு பாருங்க, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இமாம்கள் எப்படி செய்திருக்கின்றார்கள்? கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு மரியாதை. ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அலிஃப் என்ற வார்த்தையை ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் சொன்னால் அவருக்கு நான் அடிமை. அலிஃப் பாத்தா சொல்லி கொடுத்தாங்க சொன்னா அவருக்கு நான் எப்படிப்பட்டவர்? அடிமை. அவர் நினைத்தால் என்னை உரிமை விடலாம், அவர் என்ன செய்யலாம், அவரும் வைத்துக் கொள்ளலாம், அவரையும் வைத்துக் கொள்ளலாம், அடிமையாக என்னை வைத்துக் கொள்ளலாம். எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது, என்னுடைய ஆசிரியருக்கு இருக்கின்றது. ஆசிரியருக்கு மரியாதை செய்ததன் காரணமாகத்தான் நம்முடைய லால்பட்டு ஜக்கரியா சொல்லுவாங்க, அந்த உஸ்தாதுக்கு மரியாதை செய்த ஒரு மாணவர் அவருடைய துவாவின் காரணமாகத்தான் இன்னைக்கு பல்வேறு சிறப்புகளை நமது ஊரை சார்ந்த ஆளுங்கள் பெற்றிருக்கிறார்கள். வயதான அந்த உஸ்தாதுக்கு கண்ணியம் செய்வது, அவருடைய ஆடையை துவைத்து கொடுத்ததன் காரணமாக, அவருடைய துவாக்களின் காரணமாகத்தான் அந்த ஆலிம் இன்றைக்கு பேர் சொல்ல கண்ணியத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த ஆசிரியர்களுடைய உஸ்தாது, நீனும் இது போல நல்ல மனசை வச்சு நடத்துவ, உனக்கு துவா இருக்கின்றது, நீ நல்லா இருப்ப, இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் உயர்த்துகின்றான். அந்த வார்த்தை அந்த உஸ்தாதுடைய துவாக்களின் காரணமாகத்தான் அந்த மாணவர்களுடைய துவா, அந்த வாழ்க்கை உயர்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள், சஹாபாக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வருகின்றேன் என்று சொன்னால் எனக்கு எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், பெரியவங்க நமக்கு எழுந்து நிற்கணுமே, நிறைய பேர் ஏன் அவருக்கெல்லாம் மரியாதை செய்யணும் அப்படி இல்லை. ஆனால் அவருடைய உள்ளத்துல பெருமை இருக்கிறது, நாம் எழுந்து நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று உள்ளத்தில் அவர் நினைச்சு விட்டார் சொன்னால் அது பெருமை. ஆனால் ஒரு மரியாதை செய்யும் விதமாக அவர் அந்த பெருமைலாம் உள்ளத்துல இல்லை, மரியாதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னா, பெரியவர்கள் வருகிறாசோ எழுந்து நின்று உட்கார வைக்க வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிறோம் அல்லது எங்காவது கடத்தல் உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னா, வயதானவர்கள் வந்தார்கள் சொன்னால் எழுந்து நின்று அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும்.
இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்கள் வந்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு உண்டான மரியாதை, அந்த கண்ணியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். முதலிலே நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும், நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக, மரியாதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் நம்முடைய பிள்ளைக்கு மரியாதை செய்ய வேண்டும், நம்முடைய மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மனைவிக்கு மரியாதை செய்தால்தான் நம்முடைய தாய் தந்தைக்கு அவர் மரியாதை செய்வார். அந்த பெண்மணி புரியுங்களா? மனைவிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்திருக்கின்றார்கள் மனைவிமாருடைய விஷயத்திலே. இப்ப மனைவிக்கு மரியாதை நாம் கண்ணியம் கொடுத்தோம் சொன்னா நம்முடைய பெற்றோரிடத்துல அந்த பெண் ஒழுங்காக ஒழுக்கமாக மரியாதையாக நடந்து கொள்வார். நாம அவமரியாதையாக நம்முடைய மனைவிமாரிடத்தில் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களும் அவமரியாதையாக நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளிடத்தில் நாம் மரியாதையாக பேசும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் பிறரிடத்தில் மரியாதையாக பேசுவார்கள். மரியாதை குறைவு எங்கே ஏற்படுகிறதோ அதிலிருந்து தொடரும் அடுத்தடுத்த சந்ததிகள் நௌதுபில்லா. எனவே கண்ணியமான வார்த்தை அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கூறினார்களோ அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மரியாதை கண்ணியம் சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். யார் அவருடைய கல்வி பார்க்கல, அவருடைய பணத்தை பார்க்கல, அவருடைய அழகையும் பார்க்கல, ஆனால் அவருடைய வயதுக்கு மட்டும் மரியாதை செய்வார் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றார். ஒரு பெரியவருக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதர் யாரையும் அவமரியாதையை நடத்தாமல், யார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மரியாதையோடு வயதுக்கு மட்டும், அவருடைய பணத்திற்காகவோ கல்விக்கு எதற்கு இல்லை, ஆனா வயசுல என்னோட பெரியவருங்க, ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒன்று, அவருடைய வாழ்நாளை அல்லாஹ் நீடிக்க செய்கின்றான், நீண்ட வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் அதை நம் அனைவரும் நசீபாக ஆக்குவானாக, மரியாதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ரெண்டாவது என்னன்னா, நமக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு பெரியவருக்கு மரியாதை செய்தோம் சொன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அல்லது நடக்க முடியல, பைக்கில் போய் விட்டோம், அல்லது அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவரோ இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களோ அது யாராக இருந்தாலும் சரி, நாம் கவனித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை கவனிப்பதற்கு ஒரு நபரை அல்லாஹ் நியமிக்கின்றான். அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயம் அவருடைய வாழ்நாளில் கண்டிப்பாக நடக்கும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். முதலாவது, வாழ்க்கை நீளமாகின்றது, வயது நீளமாகின்றது. இரண்டாவது, நம்முடைய வயதான காலத்திலே ஒரு நபர் நமக்கு உதவிகரமாக அல்லாஹ் ஆக்கின்றான். அது மகனோ மகளோ, அது யாரோ ஒருவரை அல்லாஹ் நியமிக்கின்றான். யாரை கொண்டு அல்லாஹ் நியமிப்பான் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள். எனவே பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் கேள்வானாக. சிறு பிள்ளைகள் மீது நாம் மரியாதையாக நடத்தணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க மரியாதை எதிர்பார்க்கும். இன்னைக்கு உள்ள சின்ன பிள்ளைங்க இருக்கா இல்லையா, எல்லா சின்ன பிள்ளைங்களும் குழந்தை பிள்ளைங்களும் மரியாதை எதிர்பார்க்கும். 4 பேருக்கு முன்னாடி திட்டக்கூடாது அவரை. மதரசா 4 பேருக்கு முன்னாடி நம்ம யாரும் திட்டாது, தயவு செய்து 4 பேருக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகளை, குழந்தை பிள்ளைங்க திட்டக்கூடாது. தனியா கூப்பிட்டு இதை செய்யாதப்பா, இது தப்புன்னு சொல்லணும். அப்பதான் அந்த குழந்தை தனியா சொல்லி கூப்பிட்டு அழைத்தால் அந்த குழந்தை புரிந்து கொள்வோம். இதை நாம தான் பழகி கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சந்தேகிகளை அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதையும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக. இறுதியாக சென்ற வார ஜும்மாவுடைய மறதியினுடைய ஒரு செய்தி, அதாவது மறதியினுடைய இதுல இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வரேங்க, நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்ல நேரம் கிடைக்காதனால ஒரு நிமிஷம் இருப்பதனால நான் சொல்லுகின்றேன். வலா தகூலன்ன லிஷைஇன் ஃபாயிலு தாலிக கதா, நாளைக்கு பார்க்குறோம் அப்புறம் செய்யறேங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் முடிக்காம இன்ஷா அல்லாஹ் என்று வார்த்தை சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூலன்ன லிஷைஇன் ஃபாயிலு தாலிக கதா, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் நாளைக்கு சொல்லி விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஆகிவிட்டார்.
ஒரு செய்தி 3 செய்தி கேட்கறாங்க, நாளைக்கு சொல்றேன்னு சொன்னாங்க, 15 நாள் வரைக்கும் வகி வரல. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள். நாம் எதை செய்வதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடாமல் எது நடக்க போவதில்லை என்ற ஒரு அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டும். போன வாரத்தினுடைய அந்த செய்தி மட்டும் நான் சொல்லுவது நேரமாகி விட்டதனால் இப்ப சொல்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய முன்னோர்களுக்கும், நம்முடைய இறந்து விட்ட முன்னோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக, இறந்து விட்ட போது அவர்களுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும், இனி வரக்கூடிய எல்லோருக்கும் மரியாதை செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, நல்லோர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கல்வானாக. நம்முடைய சிறு பிள்ளைகளின் மீது அன்பு காட்டக்கூடிய பெரியோர்களாக நம் அனைவரும் அல்லாஹு ஆக்கல்வானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அனைவரும் ஐங்கால தொழுகை தொழக்கூடிய மஸ்ஜிதோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. நாம் அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீபாக அல்லாஹ் ஆக்கல்வானாக. கனவிலும் நினைவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தையும், காபாவை நேர்வழியே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் இந்த அடியேனுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.